அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஓகேப்பா, ஃபர்ஸ்ட் மீட் எக்ஸாமினேஷன் 2025 இன்னைக்கு தான் அஃபிஷியல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம தமிழ் சயின்ஸ் போட்டுட்டோம். வீடியோ பார்க்கலாம், செக் பண்ணிக்கோங்க. இது இந்த இயர் நடந்து முடிஞ்சு 2025 ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. என்னன்றதை நான் சொல்லிடுறேன். 50 மார்க்ஸுக்கு அதர் சப்ஜெக்ட்ஸ் நாளைக்கு எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துறேன். எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் லாஸ்ட் 3 இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. 22 24 வரைக்கும் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் நான் பிடிஎஃப் அப்டேட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக செக் பண்ணிடலாம், என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்ட்டு. 1 மார்க் பார்த்தீங்கன்னா 7 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ஃபுல்லாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. பெல் பட்டன் ஆல் செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் குரூப் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் தெரியுமா அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துட்றேன் பிடிஎஃப். இதில் இருக்கிற கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்குலாம் தெரியுமா? உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ஸில் எக்ஸாம்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படின்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஸ்டின் நம்பர் 14 பார்த்துட்டிங்கன்னா கம்பல்சரி. ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்றத பாருங்கள். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தான் கேட்டிருக்காங்க. ஏரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், அப்புறம் கிராஃப் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா பார்ட் 3. பார்ட் 3ல 21 பார்த்துட்டிங்கன்னா கம்பல்சரி. இதுவுமே ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஓரளவுக்கு இந்த ஜூன் மந்த்லி எக்ஸாம் நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா சேம் மேக்ஸ் அந்த கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு கேட்டிருக்காங்க. இந்த 3 கான்ஸ்டிடியூட்டிவ் டேர்ம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இந்த செகண்ட் சாப்டரில். ஓகேங்களா? அப்புறம் 300க்கு 600க்கு இன் பிட்வீனில் இருக்கிற இந்த சம்ஸ் இம்பார்ட்டன்ட்டு. இதுவும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் சாப்டரில் தான் கேட்டுறாங்க. கொஸ்டின் நம்பர் 21. அப்போது ஓரளவுக்கு இது ஈஸியான கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். உங்களுக்கு எப்படி டஃபாக ஈஸியாக அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது நம்ம ஆஸ் யூஷுவல் 4.1 தான். அந்த சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஜாமெண்ட்ரி மட்டும்தான். ஓகேங்களா? ஓவரால் கொஸ்டின் பேப்பர். ஸோ தமிழ் மீடியமும் இல்லை, 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன பண்ணலாம், இதை நீங்கள் மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டில் நடந்து முடிஞ்ச ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இதற்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.